எனக்கு வந்து என் அம்மாவும் சரி அப்பாவும் சரி என்னோட அம்மா அப்பா மாதிரி கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கிட்டத்தட்ட குழந்தைங்க மாதிரி. ஓகே. ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமேட்டு நான் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாக்கு இல்லை, எனக்கு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. 10th முடிச்ச உடனேயுமே ஹாஸ்டல் போயிட்டேன். ஹாஸ்டல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கிருந்தே ஃபேமிலியை ஹேண்டில் பண்ற பொறுப்பு வந்து என்கிட்ட இருந்தது. எனக்கு வந்து என் அம்மாவும் சரி அப்பாவும் சரி என்னோட அம்மா அப்பா மாதிரி கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கிட்டத்தட்ட குழந்தைங்க மாதிரி. ஓகே. ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமேட்டு நான் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாக்கு இல்லை, எனக்கு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ எங்க அம்மா வந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே எங்க அம்மாக்கு என் மேல ஒரு பிலீஃப் இருக்கும். ஸோ எதையுமே தடுத்ததில்லை, நான் என்ன பண்ணாலுமே எல்லாத்துக்கும் ஓகே தான். அங்கே ஒரு நோ கூட எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கேட்டதில்லை. ஃபுல் சப்போர்ட் சிஸ்டமா? ஆமா. இல்ல நான் சொல்றது எல்லாத்துலயுமே, கெரியரா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், இல்ல நான் எடுக்கிற முடிவா இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஷியலா இருக்கட்டும், இல்ல லவ்வா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் வேணும்னு சொல்லிட்டேன்னா அங்க எஸ் மட்டும்தான். ஆமா, எஸ் மட்டும்தாங்க, நோ இருந்ததே இல்லை.